நீ பதுங்கி இருக்கிறாய். நேற்றை சுற்றும் நினைவுகளும் நாளை பற்றிய கனவுகளும் இன்றைய பொழுதை குழப்புதடி அடி தோழி. ஒரு தெளிவை பெறவே என்ன வழி? என்ன வழியா? 2 பேக் ஸ்காட்ச் அடிச்சுட்டு மேந்துக்கிட்டே யோசிச்சு பார்த்தா 1000 வழி கிடைக்கண்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த மாதிரி காலத்தை கடத்திக்கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப டைமை? 100கணக்கான கவிதையும் டன் கணக்கில் பேப்பரில் பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தா நீ தேடுற தேவதை வானத்திலிருந்து குதிச்சு வந்துருவாளா? காதல் காதல்னு ஏண்டா இப்படி காலத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ என்ன பாரு, ஜாலி லைஃப் எனக்கு, என்ன ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பட் நோ லவ் அஃபேர்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ண தாண்டா பொண்ணுங்க. லவ் பண்ணுறதுக்கோ லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை. அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து நம்ம தலையில் யாரையோ கட்டிட போகிறாங்க. எந்த கழுதியோ இதை பாடுறா கட்டுறா தாலியேம்பாங்க. நாமளும் கட்டிட போகிறோம். அதுக்கப்புறம் நாம் அவஸ்தை தான் பட போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், நீ இதெல்லாம் விட்டுட்டு என் கூட. ஏய், பெண்கள்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் நினச்சிக்கிட்டியா? சுற்றுறதுக்கும் கைட்டி விடுறதுக்கும். இதே உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டினா மட்டும் மற்றவங்க மரியாதையாக நடந்துக்கணும் இல்லை? டேய், தாயாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், கனவு கண்ட காதலியாகவே இருக்கட்டும், அவங்க தான் நம்ம லைஃப்கே பெரிய இன்ஸ்பிரேஷன்டா. சரிடா, உன் வேதாந்தம் எல்லாம் சரி, சூப்பராக இருக்கு. ஆனால் காதலிக்கிறதுக்கு உன் தலையெழுத்தில் இல்லையேடா. டேய், அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது, மச்சம் இருக்கணும். பணம் பணம்னு அலையிற இந்த துபாயில் உன்னோட காவியத்தையும் கவிதையும் எவடா ரசிக்க போறா? நான் சொல்கிறத கேளு, பேசாமல் என் கூட வா. 2 பிலிப்பினோ கேர்ள்ஸ் இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். என்ஜாய். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கு. சும்மா சும்மா பெண்களை கொச்சப்படுத்தாதரா. பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும் போக பொருள் இல்லை. பாலைவனமாக இருந்த துபாய் இன்னைக்கு பச்சை பசேல்னு இல்லை? அதே மாதிரி பாலைவன சோலையா இங்க என்ன புரிஞ்சுக்க ஒரு ஆத்மா இருக்கும். அதை நான் தேடுவேன், தேடி கண்டுபிடிச்சு தீருவேன். எப்பா இந்தா பொடி, நீ இந்த பெரிய பாலைவனத்தில் ஒட்டத்து மேலே ஏறி லொங்கு லொங்கு லொங்குன்னு தேடிக்கிட்டு நம்ம சூசன்ல அவகிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன்.